இப்போ நான் பேசும்போதே தெரியும் உங்களுக்கு, நான் அந்த நேசல் டச் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நான் டக்குன்னு வந்துட்டு நான் பேசும்போது அப்படின்னு போது உதித் சார் வாய்ஸ் வந்துடும். ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் சாஃப்டாக நான் வந்துட்டு பாடுறேன் அப்படின்னா, காற்றே என் வாசல் வந்தாய், உன்னி சார் வந்துருவாரு. ஓகேங்களா? இது நான் இன்னும் அழுத்தி டிஎம்எஸ் சாரோட வாய்ஸ் வரணும் அப்படின்னா, நான் ஆணையிட்டால் அப்படின்னு வருவாரு, அது நடந்து விட்டால் இன்று ஏழைகள் வேதனை படமாட்டா. இப்படி ரொம்ப அழுத்தி இந்த த்ரோட்ல வச்சு பேசினா சசிகுமார் சாரோட வாய்ஸ் வரும். ஏய் என்னடா நொன்னைங்களா அப்படின்னு அவர் வந்துருவாரு உடனே. இப்போ சீர்காழி சார் இப்ப பாடுறாருன்னு வச்சுங்களேன், அவர் பாடுறதுல ஒரு அழுத்தம் திருத்தம் இருக்கும். அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படை தண்ணிலே தண்ணிலேன்னு அவரு, அது ஒரு மாதிரி கம்பீரமா பாடுவாரு. இளையவளில் இடை ஒரு நூலகம் படித்திடவா பழிவிடும் இரவுகள் ஆயிரம், இடைவெளி எதற்கு சொல்லமக்கு உன்னாடம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன, என்னை தீண்டக்கூடாதென வானோடு சொல்லாது வங்கக்கடல், என்னை எந்த கூடாதென கையோடு சொல்லாது புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீங்குமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே, எனக்கு நீ உனைத்தர எதற்கு ஆராய்ச்சியே, உனைவிட வேறு நினைவுகள் ஏது, ரோஜா 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 ரோஜா, கண்ட பின்னே உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தே, என் கண்ணில் ஈரம் வந்தா என் நெஞ்சில் பாரம் வந்தா சாய்வேனே உன் தோளிலே, கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அந்நாளிலே, இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனாகும் வரம் தருவாய், உன் வீட்டு சின்ன கோயில் நீ கொஞ்சம் வண்ண கோயில் நான் தானே, நான் வயது வளர்ந்தால் கூட மடி ஊஞ்சல் வேண்டும்.